அன்பர்களுக்கு வணக்கம். ஆடி கிருத்திகை தினத்தில் முருகப்பெருமானை வழிபட்டால் அனைத்து கவலைகளும் பிரச்சனைகளும் நீங்கி வாழ்வில் சகல சௌபாகியங்களும் சேரும். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். அரசர் போல வாழ்வும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க ஆடி கிருத்திகை விரதம் நாம் இருக்கலாம். பொதுவாகவே கிருத்திகை நட்சத்திரம் என்பதே முருகன் வழிபாட்டிற்கு உகந்த நட்சத்திரம். அதிலும் தெய்வ வழிபாடுகள் செய்ய உகந்த மாதமான ஆடி மாதத்தில் வருகின்ற கிருத்திகை மிகவும் சிறப்புக்குரியது. ஆடி கிருத்திகையில் ஆறுமுகனை வழிபட தேடி வரும் நன்மைகள் என்பது ஆன்றோரின் வாக்கு. ஆடி கிருத்திகை நட்சத்திர நாளில் ஆறுமுகனை வணங்கினால் கர்ம வினைகள் நீங்கும், செவ்வாய் தோஷம் அகலும், திருமண தடைகள் நீங்கும், சொந்த வீடு, வாகன வசதி, தொழில் அபிவிருத்தி போன்றவை நமக்கு கிட்டும். முருகனுக்கு உகந்த கார்த்திகையில் விரதம் இருந்தால் அந்த ஆறுமுகனை போலவே அழகான பிள்ளை பிறக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து தானம் செய்யும் எஜமானனும் அவன் வம்ச பரம்பரையினரும் அளவற்ற நன்மைகளை அடைவார்கள் என்று பல புராண கதைகள் உண்டு. செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை, செவ்வாய் தோஷ தடை, கர்மபுத்திர தோஷம், மண்மனை சொத்து வழக்குகளில் இருந்த பிரச்சனை, சகோதரர்களால் சங்கடங்கள், குரு திசை, செவ்வாய் திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆடி கிருத்திகை தினத்தில் முருகனை நினைத்து விரதம் இருந்தால் கவலைகளும் பிரச்சனைகளும் நீங்குவதோடு வாழ்வில் சுபிக்ஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. ஆறுமுகனாரின் அவதாரங்கள் ஒவ்வொன்றும் சிறப்புக்குரியது. அத்தகைய சிறப்புடைய முருகனை ஆடி கிருத்திகையில் வழிபட்டால் எல்லா வளமும் கிடைக்கும். 27 நட்சத்திரங்களில் 3வது இடத்தை பெறுவது கிருத்திகை நட்சத்திரம். இதன் அதிபதி சூரிய பகவான். ஆடி கிருத்திகையில் அக்னியை நினைத்து தவம் இருந்தால் குண்டலினி சக்தி ஏறும். இது புலிப்பாணி அகத்தியர் சொன்ன மிகவும் நல்ல நாள். மாதம் வரும் கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை விரதம் எனப்படும். கார்த்திகை பெண்கள் 6 பேர் கந்தனை பாலூட்டி வளர்த்த காரணத்தினால் அவர்கள் 6 பேரும் முருகப்பெருமானுக்கு தாய் என்ற சிறப்பை பெற்றனர். கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகனை வழிபடுவோர் இன்னல்கள் அனைத்தும் நீக்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் என்று கூறி சிவபெருமான் ஆசிர்வதித்தார். சிவபெருமான் அளித்த வரத்தின்படி இந்த கார்த்திகை நட்சத்திரம் வரும் நன்னாளில் விரதமிருந்து முருகனை வழிபட்டால் செல்வம், அறிவு, நீண்ட ஆயுள், நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான சொத்துக்கள், குணமுள்ள குழந்தைகள் கிடைப்பார்கள் என்பது நம்பிக்கை. கார்த்திகை விரதத்தை விநாயகர் கூறியவாறு 12 ஆண்டுகள் அனுஷ்டித்த நாரதர் முருகன் அருளால் தேவரிஷியாக பதவி பெற்றார். திரிசங்கு, பகீரதனன், அரிச்சந்திரன் ஆகியோர் பேரரசர்கள் ஆனார்கள். இது போல பல புராண கதைகள் உண்டு. முருகனுக்குரிய விரதங்களில் உப்பு தவிர்க்கப்படுவது மிகவும் முக்கியம். உப்பில்லா உணவை எடுத்துக்கொண்டு கார்த்திகை விரதமோ சஷ்டி விரதமோ இருந்தால் சிறப்பாகவும் உயர்வாகவும் இருக்கும். கார்த்திகை நாளில் கந்தசஷ்டி கவசம் படிப்பது மிக மிக சிறப்பு. மறுநாள் ரோகிணி அன்று காலையில் மீண்டும் குளித்துவிட்டு முருக பக்தர்களுக்கு அன்னதானம் செய்துவிட்டு நாம் சாப்பிடலாம். ரொம்ப விசேஷமான நாளுங்க. ஆடி மாதத்திலிருந்து தொடங்கும் 6 மாதங்கள் கார்த்திகை விரதம் இருந்து தை மாத கார்த்திகையில் விரதத்தை முடிக்கலாம். அப்படி இந்த 6 மாத காலங்கள் நம் கார்த்திகை விரதம் இருந்தோமே ஆனால் நம் மனதில் என்ன வேண்டுதல் உண்டோ அத்தனையும் முருகப்பெருமான் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். மன தூய்மைக்கும் மன ஒருமைக்கும் வழி செய்யும் விரதங்களை கடைபிடிப்பது அனைவரது வாழ்விலும் நன்மையை பயக்கும். முருகப்பெருமான் செவ்வாயின் அம்சம் ஆகையால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை, செவ்வாய் தோஷ தடை, மண்மனை சொத்து வழக்குகளின் பிரச்சனைகள், சகோதரர்கள் சங்கடங்கள், குரு திசை, செவ்வாய் திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆடி கிருத்திகை தினத்தில் முருகப்பெருமானை வணங்க அனைத்து கவலைகளும் பிரச்சனைகளும் நீங்கி வாழ்வில் சகல சௌபாகியங்களும் சேரும். நம்பிக்கையோடு தெய்வத்தை வணங்கும்போது நம்ம முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட இறைவனை வேண்டணும். அப்படி வேணா நமக்கு முழு பலனும் கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகனை வழிபடுவோர் இன்னல்கள் அனைத்தும் நீக்கி அவரது வாழ்க்கையில் சகல செல்வங்களையும் பெற்று தருவார் முருகப்பெருமான். அவ்வாறே முருக பக்தர்கள் யாவரும் கார்த்திகை விரதம் இருந்து முருகனின் பேருளை பெற்று வருகின்றனர். தண்ணீர் மட்டும் அருந்தி முருக மந்திரங்கள், முருக துதிகள் பாராயணம் செய்து ஜபம், தியானம், கோவில் வழிபாடு இவைகளை நாம் செய்தல் வேண்டும். இரவில் நித்திரை செய்யாமல் விழித்திருந்து கந்தனின் மந்திரங்களை ஜபித்து மறுநாள் ரோகிணி அன்று காலையில் மீண்டும் நீராடி நித்திய வழிபாடுகளை புரிந்து கந்தன் அடியார்களுக்கு அன்னதானம் செய்து அவர்களுடன் கூடி உணவுண்ண வேண்டும். ஆலயங்களில் நடைபெறும் அபிஷேகங்கள், ஆராதனைகள், பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகளில் பங்கு கொண்டு முருகனை அருளை நாம் பெறுதல் வேண்டும்.
கார்த்திகையில் மட்டும் நட்சத்திரங்கள் தாராளமாக இருப்பதால் அந்த நட்சத்திரத்தில் தானம் செய்யும் எஜமானனும் அவன் வம்ச பரம்பரைகளும் அளவற்ற நன்மைகளை அடைகின்றனர். இந்த கார்த்திகை மாத விரதத்தை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வரவங்களுக்கு வியாபார விருத்தி, தொழில் விருத்தி, குடும்ப ஐஸ்வர்யம், சொந்த வீடு கட்டுதல், மண் நிலம் போன்றவற்றை வாங்குதல், அதே போல் கையில் பணம் புழங்கிக்கிட்டே இருக்குங்க. பல பேருக்கு கையில் காசு இல்லைனாலே உடம்பு சுகம் இல்லாமல் போயிடும். பணம் இல்லைனாலே அவங்களுக்கு எதையோ இழந்துட்டா போல இருக்கும். அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா முருகப்பெருமான் செவ்வாயின் அதிபதி. அதனால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் எந்த ஒரு சொத்து பிரச்சனை, காசு பிரச்சனை எதுலேயும் நம்மளை கஷ்டப்படுத்தாமல் நமக்கு சீராக இருக்கிறதுக்கு வழி பண்ணுவார். செவ்வாயின் அம்சன்றதுனால செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமண தடை, செவ்வாய் தோஷத்தடை, மண்மனை சொத்து வழக்குகளில் பிரச்சனைகள், இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருகப்பெருமானை நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயம் அதிலேருந்து நம்மளை காப்பாற்றிடுவார். தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். அதே போல் பைசா புழங்கிக்கிட்டே இருக்கும். குடும்ப ஐஸ்வர்யம் இருக்கும். மனசில் எந்த கவலையும் இருக்காது. முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டால் நமக்கு எந்த நோய்களும் வராது. ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் முருகனை வழிபட்டோன்னா முருகன் நமக்கு அதை தீர்த்து கொடுத்துருவார். நம்மளை எந்த ஒரு கஷ்டத்துலேயும் முருகன் கை கொடுத்து காப்பாற்றுவார். முருகனை நம்புகிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது. பல பேர் அன்னைக்கு எல்லா முருகன் கோயிலுக்குமே போவாங்க. முடிஞ்ச அளவுக்கு கோயிலில் போய் கோயிலில் செய்கிற அர்ச்சனை ஆராதனைகள் அத்தனையிலையும் கலந்துக்குங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு அன்னதானம் செய்யணும். நமக்கு அன்னதானம் செய்ய செய்ய நம்ம வாழ்க்கையோட படிநிலைகள் மேலே ஏற்றத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்துக்கிட்டே இருப்போம். தான தர்மம் செய்கிறதுனால ஒருபொழுதும் நம்மக்கிட்ட இருக்க செல்வம் குறையவே குறையாது. அது பன்மடங்காகி நம்மக்கிட்டேயே அது திரும்ப வருங்க. முருகப்பெருமானை மனதார நினச்சிக்கிட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கால் எடுத்து வச்சோம்னா அந்த விஷயங்களை நமக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பார் முருகப்பெருமான். இது முருகனை வழிபடுற அத்தனை பேருக்கும் தெரியும். ஆடி கிருத்திகை அன்று விரதமிருந்து முருகனை வழிபடுவோர் இன்னல்கள் அனைத்தும் நீக்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வளிப்பார் முருகப்பெருமான். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். பெரியோர்களை மதிப்போம். நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம். பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க. பாதிக்கப்பட்டவங்ககிட்ட அன்பாக ஆறுதலாக 4 வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான். நம்பிக்கையோடு செயல்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரு கூடயும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார். உங்களுக்கு முடியும் போதெல்லாம் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போக போக பாசிட்டிவ் வைப் தான். நம்ம கோயிலுக்கு போகும்போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது கடவுள்கிட்ட சொல்லிட்டு வந்தோம்னா அதை தீர்க்கறதுக்கு கடவுள் நமக்கு வழி பண்ணுவாங்க. நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.